வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கலை நியூஸ். நமது கலை நியூஸ் சேனலில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் தினசரி செய்திகளை பார்த்து வருகிறோம். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சிவப்பு கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. அங்கே 23 டிசம்பர் 2023 சனிக்கிழமை இன்றைய கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகளை பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருவம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழப்பு, போலீசார் விசாரணை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருவம் அருகே கடும் வயிற்று வலி காரணமாக பருத்திக்கு அடிக்கும் பூச்சி மருந்தை குடித்த பெண் தற்கொலை, போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சராயபாளையம் சாலையில் உள்ள தனியார் மஹால் ஒன்றில் நடைபெற்ற மகளிர் சுய உதவி குழுக்களின் உற்பத்தி பொருட்களை கண்காட்சிக்கு வைத்திருந்தார்கள். அதனை மாவட்ட ஆட்சியர் சரவண்குமார் அவர்கள் தொடங்கி வைத்து கண்காட்சியை பார்த்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை காவல் நிலையத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சமேசிங் மீனா அவர்கள் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்ப்பு நாள் கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் அறுவை பருவம் தொடங்கப்படுவதை, அதாவது நெல் அறுவடை பருவம் தொடங்குவதை முன்னிட்டு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்க வேண்டும் என்று விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை வைத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன்மலை அருகே துணை வட்டாட்சியராக புதிதாக அந்தோணிராஜ் என்பவர் பொறுப்பேற்றார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன்மலை அருகே உள்ள மல்லிகைப்பாடி கிராமத்தில் துப்பாக்கி சுடும் பயிற்சி அமையும் இடத்தினை மாவட்ட ஆட்சியர் சரவண்குமார் அவர்கள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன்மலை அருகே உள்ள கள்ளிப்பட்டு கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பேனர்கள் கிழிக்கப்பட்டதால் பரபரப்பு. அக்கட்சியினர் அங்கு சாலை மறியலில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உணவு இடைவேளை போராட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் நாளை சங்கராபுரம் அருகே உள்ள ஆதி திருவரங்க கோவிலில் நாளை வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி குறித்த பாதுகாப்பு ஏற்பாடு குறித்து எஸ்பி அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற பாதுகாப்பு குறித்த சாலை பாதுகாப்பு குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் பங்கேற்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் காவல் உட்கோட்டத்தில் அரசு ஊழியர்களை மிரட்டி பணம் பறிக்கும் செயலில் ஈடுபட்டு வருபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட எஸ்பி அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள விபி அகரம் கிராமத்தில் கால்நடை சுகாதார விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இதில் சின்னசேலம் ஒன்றிய குழு துணைத் தலைவர் அன்புமணி மாறன் அவர்கள் பங்கேற்றார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் சந்தப்பேட்டையில் உள்ள காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலகம் முன்பு இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதி விபத்து, போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் எரிவாயு நுகர்வோர் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள ராயப்பனூர் கிராமம் பேருந்து நிறுத்தத்தில் கல்லூரிக்கு சென்று வந்த மாணவி மாயமானதால் தந்தை போலீசில் புகார், போலீசார் விசாரணை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் நகர் பகுதியில் கிறிஸ்துமஸ் பஜனை பேரணி நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட கிறிஸ்துவர்கள் பங்கேற்றனர். இதுடன் இன்றைய கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள் நிறைவடைந்தன. இது போன்ற கள்ளக்குறிச்சியில் நடைபெறும் தினசரி செய்தி அறிவிற்கு மறக்காம நம்ம கலை நியூஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பட்டன் அழைத்து ஆல் ஒன்று செஞ்சீங்க. மீண்டும் நாளை செய்திகளோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.